அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி 2ஆம் தேதி, அதாவது தை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி 9-15 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்காரர்கள் கூறியது. ராகு காலம் 4:30 6 வரை, அதாவது சாயங்காலம். யமகண்டம் 12 1:30 வரை. நல்ல நேரம் காலையில் 7:30 8:30 வரை. மத்தியானம் பகல் 10:30 11:30 வரை. 1:30 2:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் டார்க் ரெட், பிங்க், மெரூன், அந்த மாதிரிப்பட்ட கலர். தவிர்க்க வேண்டியது ப்ளூ அல்லது பிளாக் கலரு. நீங்கள் சாப்பிடக்கூடியது கீரை, எள்ளு, வாழைக்காய், கொத்தவரங்காய் போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம அந்த ஜோதிட பாடத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு குணாதிசயங்களை பற்றி பார்த்தோம். அதை கொஞ்சம் தொடர்ந்து விட்டு அடுத்த பாடத்துக்குள் செல்லலாம். இப்போ திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதம் முற்பகுதியில் பிறந்தவர்கள். 4ஆம் பாதம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் நடக்கும் இல்லையா? அதில் முதல் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள முற்பகுதியில் பிறந்தவர்கள் அவங்க உருக்காலை, இந்த ஸ்டீல் பிளானட்டு, அடுத்தால ஸ்டீல் பிளானட் இல்லை சாரி, அடுத்தால மருத்துவம், மெடிசன் சம்பந்தப்பட்டது, தளவாட சாலை, இராணுவம், நிலவளம், வரி வசூல், அதாவது ரெவென்யூன்னு சொல்கிறோம் இல்லையா, போன்ற பணியில் சிறப்புடையவர்களாக, அதன் மூலம் முன்னேறுபவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் பிற்பாதியில் பிறந்தவர்கள் நீதி நெறி நிர்வாகம், அறநிலைய தொடர்பு, போதனை தொழில், அதாவது உபதேசிப்பது, அது மதத்தை பற்றியோ வேறு எதை பற்றியோ சரி, போதனை தொழில், பிரச்சாரம், சரித்திர தொடர்பு போன்ற பணிகளால் உயர்ந்த நிலையை அடைவார்கள். மற்றும் கோவில், நீர்வளம் சொல்லுவாங்க இல்லையா, வாட்டர் சோர்ஸு சம்பந்தப்பட்டது, கோயில் நிர்மாணம், புதிய கோயில்களை உருவாக்குவது, சாஸ்திரிய சம்பிரதாயமான நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவது, அதே மாதிரி தெய்வ தொண்டு செய்வது, பூர்வீக தொழில் போன்றவற்றை செய்வார்கள். சிலர் எப்படின்னா தாயாரோடு எல்லோரும் ஒத்துப்போகக்கூடிய குணமுடையவர்களாக இருப்பார்கள். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். இப்போது அந்த ராசி பலன் கோச்சாரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஜாதகத்தை வச்சு, அவங்க பிறந்த தேதி நேரம் ஜாதகத்தை வச்சு இன்ன தசை புத்தி நடக்குது, இன்ன நடக்குது, இந்த கிரகம் உச்சமாக இருக்குது, இந்த கிரகம் நீசாக இருக்குது, ஆத்மா கரகனிவன் அப்படிங்கிறத வச்சு ஃபுல் டீட்டெயில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு பேசி புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசி எப்படின்னா, இன்றைய பொழுது, அதாவது தை மாதம் 20ஆம் தேதி, பிப்ரவரி 2ஆம் தேதி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. நோய் தொல்லைகள் விலகி ஆரோக்கியம் அபிவிருத்தி அறிகிறது. குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. தொழிலில் ஓரளவு மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபம்தான் கிடைக்கின்றது. கவலைகள் விடுபடுகின்றன. அடுத்து, அதாவது முக்கியமானது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பற்றிய நம்பிக்கை பிறக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய சில்லற தொந்தரவுகள் விலகி இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. உடல் நலத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. வீண் செலவு ஏற்பட்டால் கூட மனைவி மக்கள்
உற்சாகத்தை தருகின்றனர். அவர்களை பார்க்கும் போதே உங்களுக்கு உற்சாக ஊற்றெடுக்கிறது. நண்பர்களும் உறவினர்களும் ஆகியவர்கள் வந்து தக்க சமயத்தில் உதவிப்படுகிறார்கள். அதுதான் மெயின். அதாவது தேவைப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய உதவி கிடைக்கிறது. அடுத்து மிதுன ராசி. சுப செலவுகள் ஏற்படுகின்றன. புதிய வீடு மனை வாங்க முயற்சி செய்யுங்கள். அது வெற்றி பெறும். நல்லதே நடக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நஷ்டம் உண்டாகும். ஸோ அதை தவிர்த்து விடவும். மன அமைதி குறைவு சற்று உண்டாகிறது. கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்படின்னா, குடும்பத்திற்குள்ளே வந்து நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் நிலவுகிறது. எந்தெந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய நினைக்கிறீர்களோ, செய்ய ஆரம்பித்தீர்களோ, அது வெற்றியை நோக்கி பயணிக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் போன்றவற்றில் கூட லாபமே கிடைக்கின்றது. பதவி உயர்வு வரும் நல்ல செய்தி கிடைக்கிறது. பதவி உயர்வு பற்றிய நல்ல செய்தி வந்து சேருகின்றது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி உறவு கூட இன்பமாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம். எனவே எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதை தவிர்த்து விடவும். பிரயாணங்களினால் பெரிய அளவு ஆதாயம் இல்லை. அதனால் அதையும் ஒத்தி வைத்து விடுங்கள். வீண் செலவு தான் மிச்சம். அதனால தான் அந்த பிரயாணத்தினால பெரிய அளவு ஆதாயம் இல்லை. அதை தவிர்த்து விடுங்கள். அடுத்து கன்னிராசி. அதே மாதிரி வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைய பொழுதுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. பொருள் சேர்க்கை, புதியன வாங்குதல் உண்டாகின்றன. பிரயாணத்தினால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகிறது. அடுத்து துளாராசி. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்படைகிறது. விபத்து, அதே மாதிரி காயங்கள் போன்றவை உண்டாக வாய்ப்பு உள்ளது. பணத்தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு தான் போய்கிட்டு இருக்குது. மக்களை பற்றிய கவலை மனசுக்குள்ளே இருந்துட்டு வெளியே அதை காட்டிக்கொள்ளாவிட்டால் விட மக்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனதிற்குள் இருக்கிறது. வேலையில் கூட பெரிய அளவு ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானவனு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. கண்டிப்பாக அதாவது வந்து எவ்வளோதான் வெளியே வந்து ரொம்ப சந்தோஷமாக காட்டிக்கிட்டால் கூட உள்ளுக்குள்ளே 1008 பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. பட் கணவன் மனைவி உறவு மாத்திரம் சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. முக்கியமான அரசியல் பிரமுகரை சந்திக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அதன் மூலம் நல்ல பலனும் கிடைக்கின்றது. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ரெண்டும் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு நன்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து தனுசு ராசி. செலவு வந்து ரொம்ப ஜாஸ்தி போய்கிட்டு இருக்கிறது. நிலம் அல்லது வாகனம் விற்பனை செய்ய நினைக்கிறீர்கள், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. குடும்பத்தில் வந்து மருத்துவ செலவு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டே போகிறது. மனைவி மக்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்கின்றனர். மிகவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. பொருளாதார நிலையில் நல்ல அபிவிருத்தி உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றிலும் நல்ல லாபம் கிடைக்கின்றது. புதிய வீடு, நிலம், துணிமணி வாங்கும் நேரம் வந்துவிட்டது. கணவன் மனைவி உறவு மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்து கும்பராசி. செலவினங்கள் வந்து உங்கள் கட்டுக்கடக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். கும்பராசிக்கு வந்து ராசிக்கு உண்டான கிரகமும் சனி பகவான் தான். விரயத்துக்கு உண்டான கிரகமும் சனி பகவான் தான். இப்போது உங்களுக்கு வந்து 7 சனி, 4 குரு, 2 எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால செலவினங்கள் வந்து மிகவும் அதிக அளவில் செல்கின்றது.
அதாவது பாதிக்கு மேலே அதுலேயும் கூட என்னென்னா பாதிக்கு மேலே சுப செலவுகளே அதிகம். அதனால் பரவாயில்லை. கோவில் குளம் என்று டூர் செல்ல முடிவெடுக்கின்றீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. உடல்நலத்தில் அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவுகள் ஏற்படுகின்றன. அடுத்து மீனராசி. வரவேண்டிய பணம் வருவதில் சற்று தாமதம், ஆனால் வந்து சேர்ந்து விடுகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபம் உண்டாகின்றது. உடல்நிலையில் அதாவது பெற்றோர்களின் உடல்நிலையில் சற்று பாதிப்பு. பணத்தட்டுப்பாடு இருந்தால் கூட ஒன்றும் பெரிய இது இல்லை. உங்கள் அண்டர் யுவர் கண்ட்ரோல் சமாளித்து விடுகின்றீர்கள். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. பிரயாணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்றது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.